ஜுராசிக் அட்டாக் 2024ல தந்தியோன் யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஆண்டனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரே கோலின் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். ஒரு மிலிட்ரி டீம் தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல ஹெலிகாப்டர் வெடித்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார டைனோசர்லாம் நிறைய இருக்குது. இவங்களை பயங்கரமாக துரத்துது. இப்போ இறுதியில் அந்த டைனோசர்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய வரலைங்க. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தோடைய ஸ்டோரி தான். ஏன்னா இது இதே மாதிரி டைனோசர் மையப்படுத்தி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது புதுமையாக இருக்குது. படத்தில் நடிச்சிருக்கவங்க ஓரளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. படத்தோடைய வீடியோ மியூசிக்கும் ஓரளவுக்கு தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக ப்ளஸ்ங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சொதப்பிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோவா எழுதலை. படம் பார்க்கும்போது என்னடா காட்டுக்குள்ளார வராங்க, சரி வந்தே இருந்தால் இருக்கிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி படங்கள்லாம் இவங்க எப்படா தப்பிக்கிறாங்க, எப்படா அந்த காட்டுக்கு போவாங்க ஐயோ அப்படின்ட்டு நம்மளை அப்படியே ஒரு பயமுறுத்தணும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. பார்த்தா ஏதோ ஒரு சீரியல் மாதிரி போகுது. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா டைனோசர்லாம் அது பாட்டுக்கு பார்க்கும்போது ரியாலிட்டியாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. இது கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். என்னடா இது வழக்கமான ஒரு உப்புச்சப்பில்லாத கிளைமேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்லாம் அதிகமாக பண்ணியிருக்கலாம். படத்தில் நடிச்சிருங்க அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஏனோ தானோ தான் நடிச்சிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது என்னடா சரி அப்படியா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி காட்டுக்குள்ள சிக்கிட்டாங்களே, ஒரு பரிதாபம், ஒரு அந்த திடுக்கிடும்லாம் எதுவுமே இல்லை. அந்த புஷ்டன்றிங்கெலாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிகள் கூட உங்கள் கவி பாருங்கள்.